சில தினங்களாவே மார்க்கெட்ல நெறைய மூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறத நம்ம லைவாவே பார்த்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 24,500 அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து சடனா ஒரு லோ அப்படிங்கிறது எங்க போய் நின்னுச்சு அப்படின்னா 23,600. பட் அந்த 23,600ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒரு 6, 7 ட்ரேடிங் டேஸ்ல 24,700 அப்படிங்கிற லெவல மார்க்கெட் இன்னைக்கு ரீச் பண்ணிருக்கு. அதுவும் ஒரு கேப் அப்ல இன்னைக்கு நிஃப்டி ஓபன் ஆச்சு 24,572. பட் அந்த கேப் அப்ல இருந்து 24,600 அப்படிங்கிற கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்த நிஃப்டி லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல 24,774 ரீச் பண்ணிருக்கு. ஸோ மார்க்கெட்ல ரொம்ப நாளாவே குரூஷியலான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 24,500ல இருந்து 24,600. பட் இன்னைக்கு அந்த லெவலை பிரேக் பண்ண உடனே தொடர்ந்து மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் ஜோன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இன்னைக்கு மார்க்கெட்டை 24,774 அப்படிங்கிற ஹையை ரீச் பண்ண வச்சிருக்கு. இந்த ஹையை மார்க்கெட் ரீச் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இவங்க ஒருத்தவங்க தான். எஸ், க்ரூட் ஆயில் தான். க்ரூட் ஆயிலுடைய ஹைபான டவுன். ஏன்னா போன வாரம் வரைக்குமே க்ரூட் ஆயில்ல டிமாண்ட் இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது காஸ்ட்லியான ஒண்ணு, கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இந்திய இன்வெஸ்டர்ஸை ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் புக் பண்ண வச்ச இந்த க்ரூட் ஆயில் இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்து கடந்த சில நாட்களா சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ்க்கு அப்புறமா டிமாண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, சப்ளை கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஓப்பன் ஹை சேமா இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. 7,789ல ஓப்பன் ஆன க்ரூட் இன்னைக்கு 7,530 வரைக்கும் லோ போயிட்டு 7,617 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில இருந்து இப்ப 4 மணிக்குள்ள 496 புள்ளிகள் சரிவு. இதை தாண்டி இந்தியாவுடைய டொமஸ்டிக் டேட்டா சில சொல்லுவேன். எஃப்ஐஐ உடைய பையிங் ஜோன் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் கன்சர்ன்ஸை நான் ஒரு பிரைமரி விஷயமா எடுக்க மாட்டேன். பிகாஸ் ட்ரம்ப் அவர்கள் ஓவர் நைட்ல என்ன அறிவிப்பு கொடுக்கிறாரோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டு எப்படி வேணாலும் போலாம். ஸோ ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படிங்கிற ஒண்ணு நான் கண்டிப்பா கீயா எடுக்க மாட்டேன். பட் க்ரூட் ஆயிலுடைய டவுன், எஃப்ஐஐ உடைய இன்ஃப்ளோ, குளோபல் கியூஸ் எல்லாமே வந்து ஃபேவர். பிகாஸ் உங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அங்க மாத்தல அப்படின்னா நிச்சயமா இங்கேயும் மாத்த மாட்டாங்க. ஓகே, ஸோ அப்ப அது பேஸ் பண்ண ஒரு ப்ராஃபிட்டான ரேஞ்சு பையர்ஸை கவனிக்க வச்சிருக்கு. அப்புறம் ரிசல்ட்ஸ், Q1 ரிசல்ட்ஸ் பத்தின அடுத்தடுத்த அப்டேட்டு மார்க்கெட்ல இதுதான் லோ, இதுதான் ஸ்ட்ரென்த், இதுதான் லெவல், ஸோ பை லெவல் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து இன்வெஸ்டர்ஸ் மத்தியில கொண்டு வந்திருக்கும். அண்ட் ரொம்ப நாளாவே இந்திய பங்குச்சந்தை ரொம்ப நாளாவே மூவ் ஆகாம ரொம்ப ஷார்ட் அண்ட் பீரியட்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு ஜோன் மார்க்கெட்ல பையிங்க கவனிக்க வச்சிருக்கு. ஓவராலா இந்த எல்லா விஷயங்களும் சேர்த்து இந்த ஆகஸ்ட் மாதத்துடைய முதல் ட்ரேடிங் டேவை ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடிங் டேவா கொண்டு போயிருக்கு. பட் பிரீமியம் ஏன் பெருசா இறங்கல அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நான் சின்ன எக்ஸ்பிளனேஷன், பிரீமியம் ஏன் ஏறலங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எப்போதுமே மார்க்கெட் ஓப்பன் ஆன இடத்துல இருந்து தொடர் ஏற்றம் அப்படிங்கிறது தான் பிரீமியம் ஏற்றத்தை குறிக்கும். கேப் அப் ஆயிட்டு அந்த ஜோன்லயே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே டிராவல் ஆகும்போது பிரீமியம் ஏறி இறங்கி டிகே தான் ஒர்க் ஆகும். பிகாஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி வேற. இதை இன்னைக்கு இல்ல, கடந்த சில நாட்களாவே நாம கவனிச்சுட்டு இருக்கோம். இதை பத்தி உங்களுக்கு நிச்சயமா நான் டீடைல் வீடியோ ஷேர் பண்றேன். ஸோ இன்னையோட மார்க்கெட்டுடைய அதீத ஏற்றத்திற்கு காரணம் இது மட்டும்தான். குறிப்பா லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல மார்க்கெட் இந்த அளவுக்கு ஏறினதுக்கு காரணம் க்ரூட் ஆயில் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்ல கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் சடன் சரிவானது நம்ம மார்க்கெட்ல ஒரு பையர்ஸுக்குள்ள ஓகே இனிமே வந்து இந்த இஷ்யூ சார்ட் அவுட், மார்க்கெட் இனி தொடர்ந்து ஏறும், இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு கேரி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் மார்க்கெட்டை ஃபேவர் பண்ணிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், இண்டிகோ, இன்ஃபி, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இந்த 5 பங்குகளை டாப் கெய்னிங் ஸ்டாக்ஸா மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி இவ்வளோ மார்க்கெட்டுடைய ஏற்றத்திலையும் சன் ஃபார்மா, மாருதி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஓஎன்ஜிசி, டெக் மகேந்திரா, பாரதி ஏர்டெல் எல்லாமே டாப் லாஸ் ஸ்டாக்கா இருக்காங்க. குறிப்பா அப்போலோ ஹாஸ்பிட்டல்
1.53% வந்து சரிஞ்சிருக்காங்க. இத தாண்டி மார்க்கெட்ல வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணா உங்களுக்கு வேல்யூபிளா